ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு s.srisamrithi ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஆட்டு மூளை தொக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மூளையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது நான் கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். கடாயை நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நான்வெஜ் செய்கிறப்போ கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. பொரியட்டும் ரெண்டுமே. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக சாப்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதங்கட்டும். இப்போது இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடுங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக. அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடுங்க. வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா எல்லாம் மசிகிற மாதிரி வதக்கிக்குங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நான் வீட்டு குழம்பு மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 1.5 டேபிள் ஸ்பூன். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடுங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் காரம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட்டு மூளையில் நல்லா மேலே அந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வதங்கட்டும். ஒரு தட்டை எடுத்து மூடி போட்டுக்கலாம். தட்டை திறந்து பார்ப்போம் வதங்கிடுச்சான்ட்டு. வதங்கிருச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுருங்கிடுச்சு. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணியிருக்க மூளை எடுத்து வச்சுக்கலாம். மூளை போட்ட உடனே நம்ம நிறைய நேரம் அதை வதக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மூளை எடுத்து ஒன்றுன்னா இது அடுப்பில் ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும்.
அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப கிளறி விடவும் கூடாது. கிளறுனா ஃபுல்லாக உடஞ்சிடும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் நான் வச்சுட்டு இது மேலே கொத்தமல்லி தழை தூக்கிடலாம். சுவையான ஆட்டு மூளை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.